7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? இது மெர்சல் படத்தில் விஜய் வந்து ஜிஎஸ்டி அப்போஸ் பண்ணி பேசின டைலாக் பயங்கர வீராவேசமான டைலாகு. இதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் தமிழிசை, சவுந்தரராஜன், ஹெச் ராஜா எல்லாரும் பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நேஷனல் மீடியா, என்டிடிவி, டைம்ஸ் நவ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா சேனல்லையும் இது ஒரு ஃபியூ டேஸ் டிபேட்டாகவே ஓடிச்சு இல்லைங்களா. அந்தளவுக்கு அந்த டைலாக் விஜய் பேசின அந்த டைலாக் மெர்சல் படத்தில் பேசினதுக்காக ஒரு பேன் இண்டியா ரீச் இருந்தது. ஸோ அவ்வளோ வீராவேசமாக ரீலில் பாலிட்டிக்ஸ் பேசின விஜய் ரியலில் எப்படி பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு? ஹாய் ஹலோ. ஸோ இப்போ ஒரு 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் வந்து இந்த மாதிரி 10th and 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸில் வந்து அச்சீவர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் டாப் அச்சீவர்ஸை கூப்பிட்டுட்டு ஒரு ஃபெலிசிட்டேஷன் கம் அவார்ட் செரிமனி மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தார் சென்னையில். அண்ட் இதுக்கு எல்லா மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. இதை வச்சு நான் ஒரு தியரிட்டிக்கலாகவே ஒரு அனாலிட்டிக்கல் டிஸ்கஷன் கொடுக்க போகிறேன். சரிங்களா, ஃபைன். ஸோ கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2016 உமேஷ் கேஷவன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், கேரளா கேடர், அசிஸ்டன்ட் கலெக்டர், அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா கேரளாவில் ஒரு ட்ரைபல் ஜோன், ட்ரைபல் வில்லேஜுக்கு போயிருந்தார். அந்த ட்ரைபல் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுசித்ரா மிஷன், அதாவது அந்த ஓப்பன் டிஃபெக்கேஷனெல்லாம் இது பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த க்ளீன்லினஸ் இதை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு இது இருந்தது. அண்ட் அது ரிலேட்டடாக சில ஃபீல்டு ஸ்டடீஸ்க்காக அவர் அங்கே போயிருந்தார் ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு. அப்போ அங்கே வந்து அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். உங்களுக்கெலாம் வந்து ஒரு டாய்லெட் இல்லையே, உங்கள் டாய்லெட் எங்கே உங்கள் டாய்லெட்டு, எல்லோரும் இனிமேல் டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் பேசியிருந்தார். அப்போ அங்கே இருந்த மக்கள் வந்து எங்களுக்கு இந்த காடு, இந்த இது ஃபுல்லாகவே எங்கள் டாய்லெட்டு தான், இது எங்களுக்கு ஓப்பன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சில விஷயங்கள் பேசிட்டு அப்போது அங்கே இருக்கிற பசங்க, யூத்து பசங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிலாம் என்ன, எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அங்கே இருக்கிறவங்கலாம் எங்களுக்கு விஜய் சாங்ஸ், விஜய் படம், விஜய் சாங்ஸு டிவியில் வரும், அதை பார்த்துட்ருப்போம், அதுவே எங்களுக்கு பயங்கர ஒரு டைம் பாஸ், ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் உமேஷ் கேஷவனுக்கே ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்கு. ஆக்டர் விஜய் இவ்வளோ தூரம் ரீச்சா, ஒரு ட்ரைபல் வில்லேஜில் இருக்கிறவங்களும் ஆக்டர் விஜய் சாங்கை பார்த்தா போதும், படத்தை பார்த்தா போதும்னு சொல்கிறாங்களா. அந்தளவுக்கு ஒரு செலிப்ரிட்டிக்கு, அதாவது ஆக்டர் கம் செலிப்ரிட்டிக்கு ரீச் இருக்கா அப்படின்றது அவருக்குமே ஒரு பயங்கர உதவாக இருந்தது. தென் த வெரி நெக்ஸ்ட் டே அவர் என்ன பண்ணார்னா அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, இந்த மாதிரி நான் இங்கே போயிருந்தேன், அங்கே இந்த மாதிரி சொன்னாங்க, ஸோ ஆக்டர் விஜய்க்கு இவ்வளோ ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த போஸ்ட்டு போட்டோடனே அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. ஏன்னா ஆக்டர் விஜய்னு மென்ஷன் பண்ணதுனால அது பயங்கர வைரல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. எப்படி வந்ததுன்னா, ஒரு கலெக்டர் வந்து ஒரு ஆக்டரை வந்து ஏன் எவ்வளோ க்ளோரிஃபை பண்ணி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டு போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சில கிரிட்டிசிசம் வந்தது. அப்போ அவர் சொன்னார், இல்லை, என்னோடய இன்டென்ஷன் வந்து ஆக்டர் விஜயை க்ளோரிஃபை பண்ணுறதில்ல, பட் இந்த மாதிரி ஒரு ரீச் உள்ள ஒரு செலிப்ரிட்டியை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இந்த மிஷனுக்கு வச்சோம் அப்படின்னிங்கன்னா அந்த மிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நம்ம வந்து செயல்படுத்த முடியும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டி ஆக்டரை வந்து பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தார். அப்புறம் இது விஜய் நாலேஜுக்கும் போனோடனே விஜய் வந்து அவரை மீட் பண்ணார். ஸோ இதுதான் வந்து ஒரு பழைய ஒரு இன்சிடெண்ட், எப்போது 2016 நடந்த ஒரு இன்சிடெண்ட், ரைட், ஃபைன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டி ஆக்டர் விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு பேன் இண்டியா ரீச்சே நிற்கிருக்கு. அவர் சொன்னாலோ, இல்லை அவர் ஒரு ட்வீட் போட்டாலோ, ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டாலோ, என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு நல்ல மேசிவான ஒரு ரீச் இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ வந்து அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஹெட் அவரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை லான்ச் பண்ணியிருக்கார். சரிங்களா, ஃபைன். இப்போது என்ன இங்கே சில விஷயங்கள் அப்படின்னா, அவர் வந்து அந்த அவார்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவர்ஸை ஃபெலிசிட்டேட் பண்ணி அந்த அவார்டு அந்த செரமனியில் வந்துட்டு
என்ன பேசியிருந்தாருன்னா மோட்டிவேட்டிங்காக சில வேர்ட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசியிருந்தார். அப்புறம் நீங்கள் உங்கள் கரியர் டிசிஷன் எப்படி எடுக்கணும், எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நீங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்களோட தனித்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில மோட்டிவான சில விஷயங்கள் பேசியிருந்தார். பேசிவிட்டு அதுக்கப்புறம் போதைப் பொருட்களை பற்றி பேசியிருந்தார், ட்ரக் அடிக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். பேசிவிட்டு அதிலே ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்று போட்டார், நான் அரசியல் பேச விரும்பலை அதனால் இதை இப்படியே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிட்டு ஒன்று போட்டார். பட் எதுக்கு அந்த பிட்டு போட்டார் அப்படின்னு தெரியலை. ஃபைன். இப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபவுண்டர். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற இந்த ஃபங்க்ஷனே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அப்படிங்கிறதான் இந்த ஃபங்க்ஷனோட ஒரு ப்ரொஜெக்ஷனே இருந்தது. அப்படிங்கும்போது நீங்கள் அரசியல் பேசுகிறீங்களா பேசலையான்றதை தாண்டி இது அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பு தான், ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு முன்னெடுப்பு தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நீங்களே இல்லை இது அரசியல் ஆதாயத்துக்கான முன்னெடுப்பு இல்லைன்னு சொன்னாலும் யாரும் அதை ஏற்றுக்கிற நிலைமையிலே கிடையாது. ஏன்னா நீங்கள் பேனரே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பேனரே நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அரசியல் பேசுகிறீங்களா பேசலையா, பேச விரும்புகிறீங்களா விரும்பலையா அப்படிங்கிறத தாண்டி இது அரசியல் தான் அப்படிங்கிறது நிரூபணமாகிவிட்டது. ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் போதைப்பொருளை பற்றி பேசினார், அதையும் அப்படியே பட்டும் படாமல் வேறு மாதிரி பேசிட்டார், அரசியல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. மெயினாக இங்கே வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 10வது 12வது படித்த மாணவர்கள். அந்த மாணவர்களோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி நீட் குளறுபடிகள், நீட்டு சம்மந்தமான குளறுபடிகள். சரி, நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க பேசலை அப்படிங்கிறத கூட விட்டுருங்களேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது 12வது மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் நீட் குளறுபடியை பற்றி பேசாதது ஏன் அப்படிங்கிறதான் என்னோடய பாயிண்ட். நம்ம பிரசிடெண்ட் முர்மு அவங்களே இப்போ ரீசெண்டாக பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இம்பார்ஷியல் நான் பார்ட்டிசன் இன்வெஸ்டிகேஷன் வந்து வேணும் நீட் இந்த ஃப்ராட் நீட் குளறுபடிகளில் அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் முர்மு அவங்களே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது 10வது 12வது மாணவர்களுக்கான ஒரு இதுன்னு வச்சுட்டு விஜய் அவர்கள் இந்த நீட் பிரச்சனைகளை பற்றி, அதாவது நீட்டை ரிமூவ் பண்ணுங்கன்றதை பற்றி நான் பேசவே இல்லை. அட்லீஸ்ட் நீட்டில் இந்த மாதிரி சில மால் ப்ராக்டிசஸ் நடந்திருக்கு, இந்த மால் ப்ராக்டிசஸுக்கு ஒரு சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இன் ஃபியூச்சர் இந்த மாதிரியான மால் ப்ராக்டிசஸ் நடந்துக்காமல் பார்த்துக்கணும், இது வந்து அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு கடமை அப்படின்னாவது ஒரு வேர்டு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அரசியல் படுத்த வேணாம், நீட்டை தூக்குங்கன்னு சொல்ல வேணாம், பட் அட்லீஸ்ட் இந்த நடந்த மால் ப்ராக்டிசஸை பற்றி பேசியிருக்கணும். ஏன்னா இது வந்து 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். அது நீங்கள் பேசலை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய நிறுவனர், சரிங்களா? இப்போது நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியல் ஆல்மண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. அதில் என்ன சொல்லுவார்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய இம்பார்ட்டண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேஷன். இப்போ என்னென்னா, இந்த இடத்துல விஜய் இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேட் பண்ணியிருக்கணும். என்ன, 10வது 12வது மாணவர்களின் நலன் கருதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தை ஆர்டிகுலேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ என்னோடய கொஸ்டின் 2 கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபவுண்டராக நீங்கள் அந்த இன்புட் ஃபங்க்ஷன், அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேஷன் பண்ணலை. ஏன்? ஒன்று உங்களுக்கு தெரியலையா, இல்லை உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க சொல்லித்தரலையா, இல்லை நீங்களே ஸ்பான்டேனியஸாக யோசிக்கலையா அப்படின்றது ஐ டோன்ட் நோ த ரீசன். பட் இதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், பேசித்தான் ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அரசியல் பண்ணுறேன்னு வந்துட்டீங்க, அப்போனா இறங்கி அரசியல் பேச வேண்டியதானே. இதில் அரசியல் பேசி தான் ஆகணும். ப்ளஸ் இதில் மாணவரோட நலன் இருக்கே. அப்போது உங்களோட பிரச்சனை என்ன? உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேஷனே வரலையா, இல்லை ஸ்பான்டேனியஸாக யோசித்து பேச முடியலையா? ஏன்னா ஒரு 10வது 12வது மாணவர்களுக்கான முக்கியமான ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு 10வது 12வது மாணவர்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனையே இன்றைக்கி நீட் மால் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதான். அதை பற்றி நீங்கள் பேசலை, அதை பற்றி தீவிரமாக நீங்கள் இது பண்ணலை அப்படிங்கிறது என்ன காட்டுதுன்னா, உங்களுடைய அரசியல் பார்வை இல்லை உங்களோட அரசியல் நிலைப்பாடுங்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி
நிலைத்தன்மையற்ற நிலைப்பாடாக தான் இருக்குது. யார் வேணால் நீங்கள் ஆடியன்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குற யார் வேணால் நீங்கள் சொல்லலாம், ஒரு 10வது 12வது மாணவர்களுக்கான ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு நீட் மால் ப்ராக்டிசஸை பற்றி பேசாதது அப்படிங்கிறது, அதுவும் ஒரு அரசியல் தலைவராக இருந்து டெஃபினட்டாக ஒத்துக்கொள்ளவே பட மாட்டாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மத்திய அரசை கண்டிங்க, மாநில அரசை கண்டிங்கன்றதான் இல்லை, அட்லீஸ்ட் மினிமம் பேசிக் இன்றைக்கி பிரசிடென்ட் மர்மு அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்களும் இந்த மாதிரி நீட்டில் இருக்கிற மால் ப்ராக்டிசஸை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இல்லை ஒரு நல்ல ஒரு இம்பார்ஷியல் இது நடக்கணும், இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸாக ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸுக்கு அவ்வளோ ரீச் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி அதை பேசியிருந்தீங்கன்னா இது ஆல் இண்டியா கண்டென்ட்டாக ஆகிருக்கும், ஆல் இண்டியா கண்டென்ட்டாக மோடி அவர்கள் வரைக்கும் வைரலாக போயிருக்கும். அப்போ ஏன் நீங்கள் பேசலை? உங்களுக்கு பேச தெரியலையா, இல்லை உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலையா, இல்லை உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக அதை யோசித்து பேசுகிறதுக்கு வரலையா? டைம் நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். ஏன்னா தியரிட்டிக்கலாகவே அக்கார்டிங் டு கேப்ரியல் ஆல்மன் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், ஒன் ஆஃப் த மேஜர் இன்புட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேஷன். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேஷனை வந்து விஜய் அவர்கள் பண்ணாதது அப்படிங்கிறது, அவர் பாலிட்டிக்ஸுக்கு இன்னும் ஆக்டிவாக வர நினைக்கிறாரா நினைக்கலையா, இல்லை இன்னும் டயலமாலே இருக்காரா, இல்லை இந்த மாதிரியே இருந்துட்டு அவர் எப்படி இந்த அரசியலில் வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டவுட் இருக்குது. நான் விஜயோட வெல்விஷராக தான் சொல்கிறேன், விஜய் இன்னும் நல்லா பேசணும், இன்னும் ஆக்டிவாக பாலிட்டிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் அட்லீஸ்ட் 2026 அவர் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ விஜய் அவர்கள் தியரிட்டிக்கலாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிற ஒரு இன்புட் ஃபங்க்ஷனை அஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி கால்டு தமிழக வெற்றி கழகம் சரியாக பண்ணவில்லை. அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன், ரைட்? ஸோ இந்த தியரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறதுமே நம்ம எவ்வளோ தியரி படித்தாலும் அதை கரெக்டாக அந்தந்த இடத்துல ரிலேட் பண்ணி அப்ளை பண்ணி பழகிக்கணும். அப்போ தான் வந்து சப்ஜெக்டே படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் கிளாஸே இப்படி தான் நடத்துவேன், அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எதுக்கு படிக்கிறோம்? படிக்கிறத அப்படி ப்ராக்டிக்கலாக ரிலேட் பண்ண தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கும்போது உங்களோட ரிட்டென்ஷன் அண்ட் ரிட்ரைவலுமே நல்லாயிருக்கும். சப்போஸ் எக்ஸாமில் வந்து கேப்ரியல் ஆல்மன் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாலுமே ஒரு ரிலேட் பண்ணி படித்து ரிலேட் பண்ணி அப்ளிகேட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளோ வரும் ஆன்சர் எழுதும்போது, இல்லைங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது நீங்கள் வெறும் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கண்டென்ட்டாக மட்டும் பார்க்க முடியாது, ஜென்ரல் ஸ்டடீஸுக்குமே தேவைப்படும். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயுமே நம்ம பேப்பர் 2ல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ், ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரோல் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ், டிஃபரன்சஸ் பிட்வீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ், இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு GS2க்குமே தேவை. ஸோ இந்த கண்டென்ட் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு மட்டுமான கண்டென்ட் மட்டும் இல்லை, GSக்கும் தேவையான ஒரு கண்டென்ட். அண்ட் GSலேயுமே ஒரு டெம்ப்ளேட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப், த ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், த ரோல் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு டெஃபினட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், அரசியல்வாதினா அரசியல் பேசி தான் ஆகணும். எந்த மேடை கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அரசியல் பேசினா தான் ஒரு அரசியல்வாதி. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஸோ விஜய் வந்து இந்த அரசியல் கட்டாயம் இங்கே பேசி இருக்க வேண்டும். பேசியிருந்தால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் அப்படிங்கிறது இன்னும் நல்லா பில்டாகிருக்கும். ஸோ விஜய் அதை தவற விட்டுட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ நம்ம நிறைய யோசிக்கணுங்க. அதாவது இந்த எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி மெயின்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்லிங்கிங் தெரிஞ்சிருக்கணும், கான்செப்சுவல் இன்டர்லிங்கிங். அதை ரிலேட் பண்ணி ப்ராக்டிக்கலாக அப்ளிகேட்டிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ரைட்டிங் ஸ்கில் நல்லாவே வரும், ரைட்? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.